ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மீரா சிவா வியூஸ். என்னடா இன்னைக்கு சிவா இல்லாமல் மீரா மட்டும் வந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்னன்னா இது பெண்கள் சம்பந்தமான விஷயம். அதனால எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, நல்லா மேக்கப் போடுறது. நம்ம வெளியில் போனால், சும்மா ஒரு பார்ட்டிக்கு போனாலும், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போனாலும் நம்ம எப்படி தனியாக தெரியும், எப்படி அழகாக ட்ரெஸ் பண்ணலாம், அதெல்லாம் தான் ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லையா? அதே மாதிரி எனக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் நல்லா ட்ரெஸ் பண்ணுறது, நல்லா ரெடியாகி போகிறது. ஸோ இப்போ நான் என்னோட ஒரு கொஞ்சம் சின்ன கலெக்ஷன் இருக்குது சாரீஸோட. நீங்கள் நினைப்பீங்க இந்த அம்மா சீரியலில் எவ்வளோ நடிக்கிறீங்க, அப்போ எவ்வளோ காஸ்ட்யூம் வச்சுருக்கோம் அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக நானும் நிறைய காஸ்ட்யூம்ஸ் வச்சுருக்கேன். அதுலேயே நம்மளுக்கு ஃபேவரேட்ஸ்ன்னு கொஞ்சம் ஒரு செட் ஆஃப் சாரீஸ் இருக்கும் இல்லையா, ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு. என்ன கேட்டிங்கன்னா, சாரீஸ் கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்கும், அவ்வளோதான். என்ன கம்ஃபர்ட் லெவல் பார்க்கும்போது குர்த்திஸ், சல்வார்ஸ் அந்த மாதிரி தான் நான் போகுவேன். ஆனால் சாரீஸ் ஒரு நல்ல மேரேஜ் ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு பூஜா அந்த மாதிரி போனால் தான் நான் சாரீஸ் கட்டுவேன். அதுக்கு என் வீட்டில் மாமியார் எப்போவுமே என்ன சொல்லிகிட்டே இருப்பேன், மீரா நீ சாரீ கட்டினா எவ்வளோ அழகாக இருக்கும், ஏன் கட்ட மாட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலி பிடிக்காத இருக்கிறதுனால கட்டாமல் இல்லை, நம்ம டெய்லி நம்மளோட ரூட்டீனில் சாரியே கட்டி நடித்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 4 காஸ்டியூம் மாற்றி அந்த சாரீ மேலே இருக்கிற அந்த ஒரு இஷ்டம் அது கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். மேபி அதனால தான் அந்த ஒரு சாரீ இன்னைக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி போகலாம் அதுதான் நம்ம யோசிக்கும். அதனால தான் அப்படின்னு சொல்லி சாரீ பிடிக்காம இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அட்டையர் தான் சாரீ. ஏன்னா ரொம்ப நம்மளை இன்னும் அழகாக காமிக்கும் இல்லையா சாரீ. ஒரு ஃபங்க்ஷன் போனோன்னா அந்த சாரீ என்ன கலரில் எடுக்கணும், அதுக்கு எந்த மாதிரி ப்ளவுஸ் எடுக்கணும், எப்படி மேட்ச் பண்ணணும், அதுக்கு என்ன ஜுவல் போடணும், இப்படி நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி நான் யோசிச்ச ரொம்ப கம்மியான சில தருணங்கள் தான் அந்த சாரீஸ் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தான். அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு உங்களை காமிக்க போகிற சாரீ என்னென்னா, என்னோட சீமந்தத்துக்கு நான் கட்டின சாரீ. அப்படின்னா சீமந்தத்துக்கு 2 சாரீ கட்டுவேன். ஒன்று நம்ம கட்டிட்டு வருவேன், அப்புறம் நம்ம வீட்டிலேருந்து ஒரு சாரீ கொடுக்கும், அது மாற்றி அது கட்டுவேன். இந்த சாரீக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, அது என்னன்னு நான் சொல்கிறேன். இதுதான் அந்த சாரீ. லைட் வெயிட்டாக கட்டணும்னு சொல்லி என்னோட நாத்தனார் ரொம்ப பார்த்து தேடி வாங்கின ஒரு சாரீ. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சாரீ. விலையில் ரொம்ப இவ்வளோ விலையா அவ்வளோ விலையான்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியாது. இருந்தாலும் ஒரு மேபி அந்த டைமில் ஒரு 5000க்கு மேலே வர ஒரு சாரீ தான் இந்த சாரீ. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இத்தனை கலர்ஸ் ஆஃப் என்ன சொல்கிறது வெரைட்டிஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி ப்ளவுஸ் வேணால் இது கூட கட்டலாம். அன்றைக்கி நான் இந்த வாடாமல்லி கலர், இந்த டார்க் பர்பிள் கலர் தான் அன்றைக்கி நான் ப்ளவுஸ் கட்டியிருந்தது. இந்த சாரியில் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. என்னென்னா, இந்த சாரீ கட்டி நான் நேராக என்னோடய ஃபங்க்ஷன் முடித்து போனது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கு தான். பிகாஸ் 7th மந்த்லே இந்த சீமந்தம் முடித்ததுக்கப்புறம் எனக்கு என்னோடய பெரிய பையன் டெலிவர் ஆகிடுச்சு. ஸோ இந்த சாரீ கட்டி தான் நான் நேராக ஹாஸ்பிட்டல் தான் போனேன். ஸோ அந்த அட்டையரில் நம்மளை பார்த்தது இப்போவும் என்னை பார்க்குற அந்த டாக்டரோ எனக்கு இப்போவும் அவங்க கூட காண்டாக்ட் இருக்குது, நர்சஸ் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஃபுல் வளையல் இந்த சாரீ எல்லாம் கட்டிட்டு தான் மேம் நீங்கள் வந்தீங்க, உங்களை இப்போவுமே என் கண் முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் தப்பாக எதுவும் நடக்கலை. ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு பையனை தான் எனக்கு கிடச்சது. இந்த சாரீ எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னோடய கல்யாண புடவை விட எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் இந்த புடவை. எப்போவுமே எவ்வளோ வருஷம் ஆனாலும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் மருமகளுக்கு கூட கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபேவரட் சாரீ. அதுக்கப்புறம் இது மேரேஜுக்கு என்னோட ஹஸ்பண்ட் சைட்லேருந்து என்னோட மாமியார் எனக்கு வாங்கி என் ஹஸ்பண்ட் கையால் எனக்கு கொடுத்த முதல் சாரீ இது. ஆஃப்டர் நம்ம தாலி கட்டின பிறகு புடவை கொடுப்பாங்கல்ல அந்த சாரீ. இது கட்டி தான் என் ஹஸ்பண்ட் வீட்டில் நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் என்ன சொல்லுவோம், இந்த கலருக்கு பீகாக் ப்ளூ மாதிரி ஒரு கலர் கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயும் பர்பிள் இருக்குது, டார்க் பர்பிள் ப்ளவுஸ் தான் இதுக்கும் நான் போட்டது. இதில் நிறைய ஹேண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சி. ஃபஸ்ட் டைம் கட்டும்போது இன்னும் ரொம்ப பிரைட்டாக இருந்தது. நான் நிறைய வாட்டி இதுக்கப்புறம் இது கட்டலை, அதனால கொஞ்சம் அதோட கலர் கொஞ்சம் மகளாக இருக்கும் மடித்து வச்சுருந்ததுனால. இன்னும் அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 times கட்டியிருப்பேன் இந்த சாரீ. எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். இது கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான். அந்த டைமே நியர்லி 18,000 இந்த சாரியோட ப்ரைஸ். ஏன்னா இது ஒரிஜினல் பட்டு வேறு, அதில் ஒர்க் வந்த சாரீ. திஸ் இஸ் ஸோ ஸ்பெஷல் ஃபார் மீ. 2வது சாரீ இது. 3வது இது என்னோட தாலி கட்டும்போது நான் கட்டின சாரீ. என்னோட மேரேஜ் கல்யாண புடவை, என்னோட அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த புடவை இது. இது எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க கல்யாண சாரீ
எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ இதுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் எல்லோ ஷேடில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா, எல்லோ வந்து மங்களகரமான கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால வந்து இந்த சாரீ நான் சூஸ் பண்ணேன். அப்போ நான் எடுக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, இது ரொம்ப காமனான ஒரு காம்பினேஷன் தான் மீரா, இந்த மெரூன் எல்லோவில் வருது, அது எல்லாமே நீ ஜுவல்லரி போட்டால் இதில் தெரியாது, நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் என்னமோ எனக்கு தெரியல, மனசில் வந்து எல்லோ மிக்ஸ் ஆன ஒரு சாரீ கட்டணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. பெருசாக அப்போ எனக்கு இந்த சாரியை பற்றி ஒன்றும் நான் பெருசாக யோசிக்கவும் இல்லை. எனக்கு வந்து யாராவது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் டக்குன்னு அதை எடுத்துடுவேன். அது அப்போவும் அப்படி தான், இப்போவும் அப்படி தான். என் அம்மா நிறைய எல்லோ கட்டுவாங்க, அவங்களுக்கு எல்லோ மெரூன் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் அந்த டைமில் இருந்தேன். ஸோ மேபி அதோட கொஞ்சம் ஒரு சாம்பிள் எனக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இது நான் சூஸ் பண்ணேன். நான் ரொம்ப ப்ரெட்டியாக இருந்தது சாரீ. அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே. அதுக்கப்புறம் வந்து இது என்னோடய ரிசப்ஷன் சாரீ. மேரேஜுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்து ஒரு 3-4 days கழிச்சோ 1 week கழிச்சு தான் இது வந்து ரிசப்ஷனுக்கு நான் கட்டினது. இது வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரீ. ஹாஃப் வந்து இந்த மாதிரி பனாரஸ் திங் இருக்கும் சாரியில், மேலே வந்து ஃபுல்லாக நெட்டாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதிலே வந்து ஃபுல்லாக ஒர்க், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க். இதெல்லாம் வந்து நான் அப்பப்போ எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மடித்து வச்சுருவேன், திருப்பி கட்டலை. இதெல்லாம் வந்து பொக்கிஷம் சொல்லலாம். ரொம்ப ஸ்பெஷலான சாரீஸ். இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே ப்ளவுஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாரீ இது. இதில் வந்து என்ன ப்ரைஸ்னெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. என்னோட நாத்தனார் தான் இதெல்லாம் செலக்ட் பண்ணது. அது எல்லாமே அவங்க, எனக்கு 4 நாத்தனாங்க, அவங்களும் வந்து இதோட வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ், நாட் இவ்வளோ ஒர்க் இருக்கிற சாரீ இல்லை, ஆனால் பேட்டர்ன் எல்லாருமே ஹாஃப் நெட்டட் ஹாஃப் இந்த மாதிரி பிரிண்டட் சாரீ தான் நாங்கள் எல்லாருமே கட்டினது. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, நாங்கள் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம். ஐ ஷோ யூ. அதுக்கப்புறம் இன்னொரு சாரீ கேட்டிங்கன்னா கேரளா சாரீ. கண்டிப்பாக வந்து எல்லா மலையாளி பெண்குட்டிகளுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சாரீ தான் இந்த கேரளா சாரின்னு சொல்கிறது. இதில் வந்து நாங்கள் இது மியூரல் பெயிண்டிங் பண்ண வச்சுருக்கேன். இது ஒரு பிளெயின் சாரீ ஆக்சுவலி. இதில் வந்து மியூரல் பெயிண்டிங் பாருங்கள், ஒரு அன்னம் சொல்லும் நாங்கள் மலையாளத்தில். இதுக்கு மியூரல் பெயிண்டிங் பண்ண வச்சேன். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு மயில் பீலி, ஃப்ளூட், ஓடக்குழல், இது ரெண்டும் இருக்கும் இதில். இதெல்லாம் நாங்கள் பண்ண வச்சோம். இதுலேயே வந்து என் பசங்கள் ஷர்ட்லேயே வந்து இதே இந்த மயில் பீலி அந்த ஃப்ளூட்டோட பிக்சர் வச்சுட்டு நாங்கள் வந்து 3 பேரும் சேமாக போட்டிருந்தோம். அவங்க மரூன் கலர் ஷர்ட்டு, நான் இந்த சாரியும் போட்டிருந்தேன். இது வந்து என்னோடய கசின் சிஸ்டரோட வெட்டிங்க்கு குருவாயூர் டெம்பிளில் நான் கட்டின சாரீ. ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி என் கல்யாணத்துக்கே நான் ஒரு கேரளா சாரீ கட்டியிருக்கேன். அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாரீ இந்த சாரீ. அப்புறம் என்னோட ஒரு ஃபேவரட் சாரீனா உப்பாடா சாரீ. உப்பாடான்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் என்ன வந்து எல்லா சாரீஸும் என்ன பேட்டர்ன் என்ன மெட்டீரியல்னு கேட்டால் சத்தியமாக எனக்கு தெரியாது. எந்த சாரீ நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நான் எடுத்து கட்டுவேன். அதுக்கப்புறம் யாராவது என்ன கேட்பாங்க, மேம் அன்றைக்கி ஒரு சாரீ கட்டியிருந்தீங்களே ரொம்ப அழகாக இருந்துச்சு, அது என்ன மெட்டீரியல் அப்படின்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக தெரியாது. இந்த ஜார்ஜெட் டெசர் எல்லாமே எனக்கு பேர் தெரியும், பட் வந்து இப்போ கட்டியிருக்கிறது என்ன பேட்டர்ன் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இது வந்து நானே ரொம்ப பிடிச்சி அவங்கக்கிட்ட வந்து உப்பாடா சாரீ இருக்கான்னு கேட்டு வாங்கின ஒரு சாரீ. அதனால எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு என்ன ஸ்பெஷல்னால் ரொம்ப ப்ராடாக இருக்கும் இதோட இந்த பார்டர். இது வந்து கொஞ்சம் டார்க் ஆனதுனால உங்களுக்கு இது அதோட அந்த ஷைனிங் அவ்வளோ தெரியாது. இதுவே வந்து பாடி லைட்டான சாரியில் இந்த மாதிரி ப்ராட் பார்டர் வச்சு கட்டினேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஷைனிங் தனியாக தெரியும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஒரு ஃபுல் டே நம்ம கட்டிகிட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த சாரீ கட்டியிருக்கிற அந்த ஒரு வெயிட்டு பலு அது இருக்காது, நம்மளுக்கு அது ஃபீல் ஆகாது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனாலேயே எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும். இந்த பேட்டர்னில் இன்னும் சாரீஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து இது வந்து ரொம்ப ப்ரைஸ் எல்லாம் இல்லாத ரொம்ப சிம்பிளான ஒரு சாரீ. இது என்னோட பெரிய நாத்தனார் எனக்கு கொடுத்த சாரீ. இது இந்த ஹைதராபாத்ல இருந்தவங்க எனக்கு கொடுத்தாங்க. சும்மா தான் கொடுத்துட்டு போனாங்க, மீரா உனக்கு கட்டணும்னா நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து நான் எந்தெந்த சீரியல் பண்ணியிருக்கோ அந்த சீரியல் எல்லாமே நான் இந்த சாரீ யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஒரு லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த மெட்டீரியலுக்கு ஒரு பேர் கூட இருக்குது, என்ன பேருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பார்க்குறவங்கள நிறைய பேருக்கு இந்த மெட்டீரியல் என்னென்னு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து வைப்ரண்ட் கலர். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஐ லைக் திஸ் சாரீ இஸ் த கலர் ஆஃப் திஸ் சாரீ. ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. இதில் கான்ட்ராஸ்டான ப்ளவுஸும் போடலாம், கோல்டன் கலர் ப்ளவுஸும் போடலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எப்போ கட்டினாலும் அவ்வளோ பிரைட்டாக தெரியும். நான் மட்டும் தனியாக சித்தி டூவில் எல்லாம் வந்து ஒரு மேஜர் பெரிய சீக்வன்ஸுக்கே நான் இந்த சாரீ கட்டியிருக்கேன். ஸோ இந்த சாரீ எனக்கு ரொம்ப 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 பர்சனலி பிடிக்கும். அது என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அப்புறமா வந்து இது ஒரு பட்டு சாரீ. இது பார்த்தாலே தெரியும் இந்த மேம் இவ்வளோ நிறைய யூஸ் பண்ணியிருக்கு. அது வந்து ஆமாம், ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நான் வாங்கின ஒரு சாரீ.
இது வந்து செல்ஃப் தான், இதோட ப்ளவுஸ் கூட செல்ஃபாக தான் வரும். இதோ பாருங்கள், கோல்டன் கலர் saree. இதோட ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான், 25,000 அந்த மாதிரி வரும் இந்த saree ப்ரைஸு. இதில் வந்து செல்ஃபான டிசைன்ஸ் ஆரி ஒர்க் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸில். நான் saree வந்து ரொம்ப மணமகள் கட்டுற மாதிரி சாரின்னு சொல்லலாம், அவ்வளோ ஒரு செல்ஃப் டிசைன் இருக்கிற saree. இந்த மேங்கோ டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் இதில். பொதுவாகவே இந்த செல்ஃப் டிசைன் இந்த மாதிரி sarees எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப லைட் வெயிட் இல்லை, ஒரு அளவுக்கு வெயிட் இருக்கும். ஆனால் பர்சனலி இந்த கலர், இந்த saree எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் எந்த ஒரு சீரியல்லையோ அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணல. பொதுவாகவே வந்து கொஞ்சம் ஹெவி சீக்வென்ஸில் நீங்கள் பட்டு saree கட்டணும்னு சொன்னால் என்னோடய பர்சனல் கலெக்ஷன்லேருந்து சம்டைம்ஸ் நான் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் இந்த சாரீஸு, இந்த மெயினான இம்பார்ட்டன்ட் சாரீஸ் நான் அண்டர்லைன் பண்ணி சொன்ன சாரீஸ் எதுவுமே நான் கட்டலை. ஏன்னா அது கட்டினா நம்ம கண்டினியூட்டி வரும், நிறைய பாழாயிடுமோன்ற ஒரு பயம். அப்புறம் வந்து இது ஒரு saree. இது வந்து நல்லா பிரைட் லெமன் எல்லோ. இதில் வந்து கலர்ஸ், பார்டர்ஸோட கலர் எல்லாம் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து உள்ளே பாருங்கள் டிசைன் இப்படி வரும். அதோட டிசைன் உள்ள ஒரு சாதாரண கட்டுற சாரீஸை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு saree. இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். இதுவும் பல்லு தான் இதுக்கு பிளெயினாக வரும். ஆனால் saree பாடி ஃபுல்லாக வந்து இந்த டிசைன் வரும். நான் கட்டுற ஒரு பேட்டர்னை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது இந்த saree. அதனாலவே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒகேஷன்ஸில் மட்டும்தான் நான் இது யூஸ் பண்ணும். இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு saree. அப்புறமா இன்னொரு saree வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி எல்லாம் கிடையாது, ஆனால் கட்டும்போது இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, கம்ஃபர்டபுள் லெவல் தான் இதுக்கு மெயினான காரணம். இந்த மெட்டீரியலுக்கு ஒரு பேர் இருக்குது, என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. எல்லாமே இந்த ப்ராட் பார்டர் அந்த மாதிரி வர saree கம்ஃபர்டபுள் லெவல் எவ்வளோ இருக்கோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இதுவும் என்னோடய சிஸ்டரில் எனக்கு கொடுத்த saree தான் இது. அவங்க தான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பார்த்து சாரியை பற்றி நிறைய நாலேஜ், இந்த saree அந்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டு போவாங்க, வாங்கி தருவாங்க. ஸோ அவங்க எடுக்கிற sarees தான் நான் பர்சனலாக எடுக்கிறத விட எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் லெவல் ஜாஸ்தி தருது. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ஃபேவரட் saree. இன்னும் நிறைய இருக்குது. நான் வந்து அந்த sarees எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சாரீஸும் என்னோட பர்சனல் கலெக்ஷன்ஸில் எனக்கு ஃபேவரேட் தான். அதுலேயும் மோஸ்ட் ஃபேவரேட்டான கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் நான் உங்களை இப்போ காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து என்னோட வார்ட்ரோபில் என்னென்ன இருக்குது, நான் எந்த மாதிரி காஸ்ட்யூம் எந்தெந்த சீரியலில் கட்டுவேன், அதுக்கு எந்த மாதிரி நான் ப்ளவுஸஸ் மேட்ச் பண்ணுவேன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அன்டில் தென், பை பை ஃப்ரம் மீரா.